கடவுளை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. அன்பின் நல்ல கடவுளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேலைக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் எங்கள் உடலாலும் ஆன்மீக போராட்டத்தினாலும் உடல் அளவிலும் உள்ளத்தளவிலும் நாங்கள் களைந்து சோர்வோடு வந்திருக்கிறோம். தூய ஆவியாகிய கடவுள் எங்களை பலப்படுத்தும். உம்முடைய சிலுவையின் நிலவிலே நாங்கள் தஞ்சம் புக வந்திருக்கிறோம் சுவாமி. இளைப்பாறுதல் தருபவரே, எங்களுடைய ஆத்துமத்துக்கு இளைப்பாறுதலை தாரும். நாங்கள் போராடுகிற போராட்டங்களை ஓய்வுபடுத்தும். ஆண்டவரே, இந்த லெந்து நாட்களிலே நாங்கள் இன்னும் உம்மை கிட்டிச் சேர்வதற்கும், இன்னும் கடவுள் எங்களுக்கு என்ன காரியங்களை தெளிவுபடுத்தி சுட்டி காட்டுகிறாரோ அந்த காரியங்களினூடாய் நாங்கள் அதிகமாய் ஆண்டவரே உம்மை அறியவும், கடவுளுடைய பேரன்பும் மீட்பரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பேரருளும் நமக்கு என்றும் எப்பொழுதும் தம்முடைய பலத்தை கொடுத்து நம்மை வழிநடத்துகிறவராகிய தூய ஆவியாராகிய கடவுளின் ஆற்றலும் இணையேறா கூட்டுறவும் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் அனைவருக்கும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. இந்த மாலை வழிபாட்டிற்கு உங்களுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நமது மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருப்பெயரிலே பணிவான தோத்திரங்களை எடுத்து உங்களை வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன். நாம் இன்றைய நாளிலே நாம் படித்து சிந்திக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இறை வார்த்தை, அது யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம். நம்முடைய வேதாமத்திலே 1061 பக்கம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம், வசனங்கள் 12, 13, 14 சேர்த்து படிக்கிறேன். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவதற்காக ஆசீர்வாதத்தையும் தந்தருளுவார். 19வது வசனம். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாய் வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள் என்றார். அன்புக்குரிய திருச்சபையாரே, நாம் இன்றைய நாளிலும் நம்முடைய திருச்சபையின் வழக்கத்தின்படி, திருச்சபையின் காலண்டர், திருச்சபையின் முறைமையின்படி
இந்த வருடத்தின் முதல் லெந்து நாளாகிய ஆஷ் வெனஸ்டே மாலை வழிபாட்டிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். திருச்சபையின் காலண்டர் விதமாக தூங்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகையில் இருந்து இயேசு கிறிஸ்து மகிமை விளங்குதல், இயேசு கிறிஸ்து மறுரூபமாகுதல், இப்பொழுது லெந்து நாட்கள். இந்த லெந்து நாட்களிலே ஒரு சந்தினி ஞாயிறு என்று நாம் ஆசரிப்போம். அதற்கு அடுத்து குட் ஃப்ரைடே, அப்புறம் ஈஸ்டர், பெந்தகோஸ்தே பண்டிகை, அப்புறம் திருத்துவ பண்டிகை என்று நாம் போவோம். இந்த லெந்து நாட்கள் ஒரு சிறப்பு வாய்ந்த நாட்கள். ஏனென்று சொன்னால், கடவுள் நம்மை கடவுளுடைய திருவசனத்தின் ஒளியிலே சிலுவையின் நிழலிலே நாம் வந்து நம்மை நாம் தற்பரிசோதிக்கிற ஒரு காலங்களாக இந்த லெந்து நாட்கள் அமைகிறது. கடவுள் நமக்கு கொடுக்கிற இரண்டாவது அவகாசமாக இந்த லெந்து நாட்கள் அமைகிறது. நாம் இந்த நம்முடைய ஆங்கில வருட பிறப்பின் ஒரு 3-4 மாதங்கள் கழித்து இந்த லெந்து நாட்கள் துவங்கும் இல்லைங்களா? அப்போ டிசம்பர் 31 நம்ம ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருப்போம் இல்லைங்களா? நமக்கும் கடவுளுக்கு மாத்திரம்தான் தெரியும் என்னென்ன விட போகிறோம், என்னென்ன இதுவரையிலும் விட்டு இருக்கிறோம், என்னென்னலாம் செய்திருக்கிறோம் என்று. அவை செய்ய தவறியவைகளை மீண்டும் நாம் சரி செய்வது கொள்வதற்கு கடவுள் கொடுக்கிற இரண்டாவது வாய்ப்பாக இந்த லெண்டு நாட்கள் அமைகிறது. இட்ஸ் அன் செகண்ட் சான்ஸ் given by God to retrospect ourselves in the light of the scriptures and under the cross. இந்த லெந்து நாட்களிலே நாம் கடவுளுடைய வசனங்களை தியானிப்போம், கடவுளுடைய வார்த்தைகளை சிந்தித்து நிறைய பேர் உபவாசம் இருப்போம். நிறைய அம்மாமார்கள், பெண்மணிகள் சுய வெறுத்தலின் அடையாளமாக பூ வைக்க மாட்டாங்க. நிறைய குடும்பத்தில் சுய வெறுத்தலின் அடையாளமாக நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடாம அதற்கு செலவிடுகிற காணிக்கையை எடுத்து வைத்து ஏழைகளுக்கும் மற்றும் ஊழியத்துக்கும் கொடுக்கிற வழக்கமாக நம்முடைய திருச்சபையிலே கடைபிடித்து வருகிறது. ஒருவேளை நாம் அவ்விதமாக செய்யாது விட்டால் செய்வதற்கான துவக்கத்தை பண்ணுகிற ஒரு காலமாக இந்த லெந்து நாட்கள் அமைகிறது. லென்ட் is a time to retrospect and recorrect ourselves what God is expecting in and through us. இந்த லெந்து நாட்கள் எப்பொழுது துவங்கினது? இந்த லெந்து நாட்களின் லென்ட் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? திருமறையின் அடிப்படையிலே கடவுள் எவ்விதமாக இந்த லெந்து நாட்களிலே, இந்த உபவாசத்திலே கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் சுருக்கமாக இந்த நாளின் தியானத்திலே நாம் சிந்திப்போம். Lent is a period of time where we haven't 40 days excluding of Sundays இல்லைங்களா? 40 நாட்கள் நாம் இந்த ஒரு சந்தையின் நாட்களை நாம் அனுசரித்து கடவுளிடத்திலே திரும்புவதற்கு இது நம்மை திருச்சபையின் பாரம்பரியத்தினூடாக நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு கடவுளால் கொடுக்கப்படுகிற நாட்களாக அமைகிறது. அது இன்றைய நாள் ஆஸ் வெட்னஸ்டே துவங்கி நமக்கு குட் ஃப்ரைடே புனித வெள்ளி வரையிலும் நாம் இந்த லெந்து நாட்களை அனுசரிக்கிறோம். இந்த லெந்து நாட்கள், லென்ட் என்ற வார்த்தைக்கு இட்ஸ் அன் ஆங்கிலோ சாக்சன் வேர்ட், ஓல்டு இங்கிலீஷ் வேர்ட். இதனுடைய அர்த்தம் என்னவாக இருக்கிறதுன்னு சொன்னால் லெங்டன், LENCTEN, லெங்டன் என்ற வார்த்தையின் மருவி வந்த ஒரு சொல்லாக இந்த லென்ட் இருக்கிறது. இதற்குடைய அர்த்தம் என்ன? டு லென்தன் ஆர் டு ஸ்ப்ரிங் அப், டு லென்தன் அவர் செல்ஃப் ஆர் ஸ்ப்ரிங் அப். இதை ஆன்மீக வாழ்க்கைக்கு இதை ஒப்பிட்டு கூறப்படுகிறது. இந்த நாட்களில் நாம் பெங்களூர் எங்கும் பார்ப்போம் என்று சொன்னால் மரங்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்குது? தன்னுடைய பழைய இலைகளை உதிர்த்து புதிய துளிர் விடுகிற ஒரு காலத்தை நாம் பார்க்கிறோம். கோல்ஸ் பார்க்கில் இங்கே இருக்கிற நம்ம சுற்றி இருக்கிற மரங்களின் இலைகள் உதிர்ந்ததினாலும் கூட நமக்கு இப்பொழுது அதிக வெயில், ஒரு சூடு நமக்கு தெரிகிறது.
இது ஒரு சோஷியலாஜிக்கல் எக்காலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்த்தாலும், சூழலை பார்த்தாலும், ஆன்மீக ரீதியாக இன் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் is a time to wither all the unwanted things which is accumulated in our body, in our spirituality, in our mind, and to spring up a new life for God. லென்த் என்ன இருக்குது? நாம் தேவையல்லாத காரியங்கள் நம்முடைய மனதிலும், நம்முடைய சிந்தனையிலும், நம்முடைய உடல் அளவிலும் எவையெல்லாம் நமக்கு தேவையில்லாமல் இருக்கிறதோ அவையெல்லாம் உதிர்த்து விட்டு கடவுளுக்கென்று புதிய வாழ்க்கை துவங்குகிற ஒரு காலமாக இந்த லெந்து நாட்கள் அமைகிறது. இந்த லெந்து நாட்கள் வரலாற்றிலே, திருச்சபையின் வரலாற்றிலே எப்பொழுது துவங்கினது என்றால், ஏறக்குறைய 300 கிறிஸ்துவுக்கு பிற்பாடு 325ஆம் வருடத்திலே ஐரேனியஸ் என்ற சர்ச் ஃபாதர், ஏர்லி சர்ச் ஃபாதர் இதை நைசியா என்ற இடத்திலே துவக்குகிறார். அதிலிருந்து தான் 40 நாட்கள் லெந்து நாட்களாக ஆசரிக்கப்பட்டு தொடர்ந்து திருச்சபையானது இந்த லெந்து நாட்களை ஆசரித்து வருகிற ஒரு காரியமாக இது அமைகிறது. அப்பொழுது அந்த நாட்களிலே என்ன செய்தார்கள்? முதல் அவர்கள் அந்த லெந்து நாட்களை துவக்கின போது அவர்கள் ருசி வாய்ந்த உணவை தவிர்த்தார்கள். they abstained food. ஏன்? இந்த உடல் ஒடுக்குகிற அந்த ஒரு ப்ராசஸிலே இந்த உடலை நாம் எதினால் ஒடுக்க முடியும் என்று சொன்னால் உபவாசத்தினால் மாத்திரமே. they abstained food and they were fasting to bring self control in the body. ஐம்புலன்களையும் அடக்குவதற்கு ஒரு ஆயுதமாக இந்த நோன்பை பயன்படுத்தினார்கள். நோன்பு இருப்பது, உணவை தவிர்ப்பது. அவர்கள் முழுவதுமாக கடவுளுடைய வார்த்தையிலும், கடவுளுடைய பிரார்த்தனையிலும், கடவுளை தியானித்து கொண்டிருப்பதிலும் அவர்கள் இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் people were abstaining physical intimacy. கணவன் மனைவியாக இருக்கும்போது அவர்கள் நெருங்கி இருப்பதையும் தவிர்த்து அவர்கள் ஜெபத்திற்கு முதல் முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். இரண்டாவது, கொடைகளை கொடுத்தார்கள். they were giving alms to the poor. மூன்றாவது, அவர்கள் சுயத்தை ஒருத்தார்கள். இது மூன்றும் இணைந்த ஒரு காரியமாக நோன்பும் அந்த உண்ணா விரதமும் அமைந்தது. இந்த காரியத்தை ஏன் அவர்கள் செய்ய வேண்டும் என்றால், கடவுள் இடத்தில் மனம் திரும்பி அவரோடு நெருங்கி வாழ்வதற்கான ஒரு வழி வகையை இந்த ஆன்மீக ஒரு நோன்பு அவர்களுக்கு கொடுத்ததாக இருந்தது. These all exercises what they were doing, praying, alms giving and self denial and fasting, enabling and enhancing the early church and the people to come closer to God and to self retrospect themselves and enhance them spiritually. இதே காரியத்தை தான் நாம் தொடர்ந்து இப்பொழுதும் செய்து வருகிறோம். நாம் மனம் திரும்பி கடவுளிடத்திலே இன்னும் நெருங்கி வருவதற்கான ஒரு காலமாக இந்த லெந்து நாட்கள் அமைகிறது என்றால் அது நிச்சயமாக மறுக்கவே முடியாது. இந்த லெந்து நாட்களிலே மீண்டும் நாம் 31ஆம் தேதி எடுத்தோம் அல்லவா, அந்த ரெசல்யூஷன்ஸை ஒரு மறுபரிசீலனை பண்ணி அதிலே எவற்றை நம்மால் கடைப்பிடிக்க முடியவில்லையோ அவற்றை மீண்டும் நாம் கடைப்பிடிப்பதற்கு இந்த லெந்து நாட்கள் அமைகிறது. கடவுள் என்ன விதமான நோன்பை எதிர்பார்க்கிறார், என்ன விதமான மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார் என்று நாம் இன்று படித்த 3 திருமறை பகுதிகளினூடாய் நாம் பார்த்து இந்த தியானத்தை நாம் முடிப்போம். இந்த லெந்து நாட்களிலே நாம் செய்தோம். இந்த நோன்பு இருப்பது எல்லாம் நாம் மனம் திரும்புவதற்கு நம்மை வழி நடத்துகிற ஒரு செயல்களாக அமைகிறது என்று நாம் பார்த்தோம்.
இந்த மனம் திரும்புதல் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் இன்று படித்த அந்த பழைய ஏற்பாட்டின் பகுதியிலே நாம் சற்று ஆழமாக சிந்திப்போம். யோவேல் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை படிக்கலாமே. கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா பெரியது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிற வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் பயங்கரமாயிருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? கர்த்தருடைய நாளை குறித்து இந்த திருமறை பகுதி யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக அந்த காலத்தில் உள்ள கடவுளுடைய மக்களுக்கு எச்சரிப்புக்காக கூறப்பட்ட ஒரு திருமறை பகுதியாக இந்த திருமறை பகுதி அமைகிறது. அது கர்த்தருடைய நாள் என்றால் கடவுள் வருவார், கடவுள் தம்முடைய மக்களின் செய்கைகளுக்கு தக்கவாறு பலன் அளிப்பார் என்று யோவேல் தீர்க்கதரிசி கடவுளுடைய மக்களை எச்சரித்து, நீங்கள் உங்கள் மனம் போல உங்கள் இஷ்டம் போல வாழ்வதை நிறுத்திவிட்டு கடவுளிடத்திலே மனம் திரும்பி வந்து கடவுளிடத்திலே கிட்டி சேருங்கள், அப்பொழுது கடவுள் மனம் இறங்கி உங்களை ஆசீர்வதிப்பார் என்ற உட்கருத்தோடு இவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அதைதான் புதிய ஏற்பாட்டிலும் இயேசு கிறிஸ்துவும் தாம் பிரசங்கித்த முதல் வார்த்தை என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. பவுலும் அதை தான் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், உங்கள் வழிகளை விட்டு கடவுளிடத்திலே திரும்புங்கள். வாயின் வார்த்தைகளால் மனம் திரும்புவது அல்ல. நாம் நிறைய நேரத்தில் சொல்லுவோம், ஐ லெஃப்ட் எவ்ரிதிங், ஐ பிகேம் குட், ஐ எம் சீக்கிங் காட், நவ் ஐ எம் பிரேயிங். வாயின் வார்த்தையில் இல்லை, செயல்களில் மனம் திரும்புகிற மனமாற்றத்தை கடவுள் எதிர்பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, பாருங்க, எப்படி மனம் திரும்ப வேண்டுமாம், எப்படி கடவுளிடத்திலே சேர வேண்டுமாம். ஆதலால், ஏன் இந்த ஆதலால் கூறப்படுகிறது? கர்த்தருடைய நாள் பயங்கரமும் மிகவும் கொடுமையான நாட்கள் வரப்போகிறது என்று அறிவீர்கள். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும், என்னென்ன காரியங்கள் சொல்லுங்க பாருங்க, உபவாசம், அழுகை, புலம்பல், முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். இந்த திருமறை பகுதியிலே மிகவும் தெளிவாக யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக மக்களுக்கு கூறப்பட்டது, நீங்கள் இப்பொழுதே இப்பொழுதே உபவாசத்தோடு அழுகையோடு புலம்பலோடு முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் இப்பொழுதே? அடுத்த வேளை என்ன நடக்குவது என்று தெரியாது. அடுத்த நாள் நாம் எந்திரிப்போமா என்று தெரியாது. நம்முடைய சென்ற வாரத்திலே நாம் நம்முடைய சேலம் ஈரோடு பேராயத்தினுடைய முதல் பேராயர் அவருடைய இறப்பை நாம் நினைத்து அவருக்கு நாம் வேண்டுதல் செய்தோம். ஐயா அவங்க காலையில் அந்த பிரிட்ஜ் மேலே, ஈரோடில் இருக்கிற பிரிட்ஜ் மேலே நடந்து சென்றாங்க, மயங்கி விழுந்தாங்க, மீதியும் எந்திரிக்கல. பேராயர் ஐரம்மா, 2 குழந்தைகள், பெரிய பாப்பா MCCயில் படிக்கிறாங்க, இன்னொரு பிள்ளையும் இருக்கிறாங்க. ஏன் உடனே நாம் திரும்ப வேண்டும்? தாவீது சொல்கிறார் 34வது சங்கீதத்தில், வீட்டில் போய் படிங்க, எவர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். ஒருவேளை கடவுளுடைய அழைப்பு நமக்கு சடுதியாய் இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாய், நம்முடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டவர்களாய் நாம் கடவுளுடைய சமூகத்தில் பரிசுத்தவான்களாய் நிற்கிற போது நாம் பாக்கியவான்களாய் இருப்போம். ஆகையினாலே
கடவுளுடைய வார்த்தை திரும்ப திரும்ப சொல்கிறது, do not postpone the repentance. கடவுள் கொடுக்கிற தருணங்களை நாம் பயன்படுத்தி கொண்டு இப்பொழுதே நாம் மனம் திரும்பி, சாரி லார்ட், வாட் ஐ ஹாவ் டன் இன் யுவர் சைட் வாஸ் ராங், ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ என்ற ஒரு அந்த நாம் செய்த செயலுக்கு நாம் பொறுப்பெடுத்து கடவுளிடத்திலே தாழ்மையுள்ள இருதயமுள்ளவர்களாய் நாம் மன்னிப்பை கேட்கிற போது, கடவுளிடத்திலே முழு இருதயத்தோடு திரும்புகிற போது கடவுள் என்ன செய்கிறாராம்? அவர் மன்னிக்க வல்லவராக இருக்கிறாராம். 1 யோவான் 1:7-9 வரை நாம் படிக்கிற வசனங்கள் விதமாக சொல்லுகிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுகிறனோ இருக்கம் பெறுவான். எனக்குள்ள பாவம் இல்லை என்று நாம் சொல்லுகிற போது நாம் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். If I say I don't have any wrongdoings or sin within me, in my sight or in my thought, inside my heart, I am who I am. We are deceiving ourselves. நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்கிறவர்களாக இருப்போம். ஒரு உதாரணத்தை நம்ம யோசித்து பார்ப்போமே. நம்ம தினமும் வீட்டை பெருக்கிறோம் இல்லையா? சில பேர், சில அக்கா மாருங்க, அம்மா மாருங்க, எங்கள் ஐரம்மா கூட டெய்லியும் படிப்பாங்க. மறுபடியும் வீட்டை க்ளோஸ் பண்ணி தானே வச்சுருக்குறோம். தூசி எங்கேருந்து வருது? எப்படி அது அழுக்காகுது? சரி, ஒரு வாரம் நம்ம வீடு எல்லாம் மாப்படிச்சுட்டு சுத்தமாக பெருக்கிட்டு வீடை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஊருக்கு போயிட்டு வரும்போது திறக்கும்போது எப்படி இருக்குது? ரொம்ப சுத்தமாக இருக்கா? இல்லையே. எங்கேருந்து வந்துச்சு அந்த தூசு? இதே உதாரணம் தான் நம்முடைய ஆன்மத்திற்கும் நம்முடைய மனதிற்கும். நாம் வாழுகிற இந்த உலகம் தீங்கு நிறைந்ததாய் மிகவும் பொல்லாப்பான உலகமாய் இருக்கிறதுனாலே நம்மை அறியாமல் நம்முடைய இருதயத்திலும் கண்களிலும் சிந்தனைகளும் நாம் மாசுபடுகிறோம். அந்த மாசை அனுதினமும் நாம் கர்த்தரிடத்திலே எப்படி நாம் தினமும் குளித்து நம்முடைய உடலை, புற உடலை நாம் கழுவிக்கொள்கிறோமோ அவ்விதமாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்முடைய இருதயத்தையும் சிந்தனையும் நாம் கழுவிக்கொண்டு தூய்மையான வாழ்வை வாழ்ந்து நாம் என்றும் தூய்மையானவர்களாய் வாழாவிட்டால் கடவுளுடைய நாளிலே நாம் நிற்கும்போது நாம் கூனி குறுகி ஒரு அந்த மனநிலையை கொஞ்சம் யோசித்து பார்த்தா உடம்பு சிலிக்குது. நம்மால் அந்த நாளை எதிர்கொள்ள முடியாது பிரியமானவர்களே. ஆகையினால் நான் முன்பே சொன்னது, லென்ட் இஸ் an chance given by God to retrospect ourselves, to recorrect ourselves in the light of the scripture, drawing ourselves under the cross. கடவுள் நம்மேல் வைத்த பேரன்பையும் இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய செயல்களுக்காக அவர் பட்ட பாடுகளையும் நினைத்து நாம் மனம் திரும்பி முழு இருதயத்தோடு அவரிடத்திலே வருவதற்கு கடவுள் நமக்கு கொடுக்கிற ஒரு நாளும் சந்தர்ப்பமாக இருக்கிறது. இப்பொழுதே என்று கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்களுடைய வஸ்திரங்களை அல்ல, உங்களுடைய இருதயத்தை கிழித்து என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன? நம்ம ஒவ்வொரு வருஷமும் லென்ட் வருது இல்லைங்களா? ஒவ்வொரு வருஷமும் லென்ட் வருது. இந்த லென்ட்டில் நம்ம உபவாசிக்கிறதும், நாம் கடவுளுக்கென்று பொருத்தநிலை பண்ணிக்கொள்வதும், நான் நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டேன், நான் பூ வைக்க மாட்டேன், நான் ஷேவ் பண்ண மாட்டேன், பியர்டு வச்சுருவேன் என்ற இந்த காரியங்கள் எல்லாம் நல்லது தான், நான் அதை குறை சொல்லவில்லை. ஆனால் இது வெளிப்பிரகாரமாக ஒரு சடங்காக இவையெல்லாம் இல்லாமல் நாம் வெளி தோற்றத்துக்காக கடவுளிடத்திலே கிட்டி சேருகிறதாக இல்லாமல் இருதயத்திலே நாம் முழு இருதயத்தோடு கடவுளிடத்திலே மனஸ்தாபப்பட்டு கிட்டி சேருகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று கடவுளுடைய வார்த்தை நம்மை அழைக்கிறதா இருக்கிறது. God's word calls us to repent and to draw near to God with whole heart, with heart of repentance. அதைதான் உங்கள் இருதயங்களை கிழித்து, உங்கள் புறம்பான சடங்கால் அல்ல, நீங்கள் ரெகுலராக பண்ணுகிற அந்த நோன்பாக அல்ல, நீங்கள் உங்கள் இருதயங்களிலே குத்தப்பட்ட
திருத்தப்பட்டவர்களாய் மாறுதல் அடைந்தவர்களாய் நீங்கள் என்னிடத்திலே திரும்புங்கள் என்று கடவுள் சொல்லுகிறார். அப்ப நம்முடைய கடவுள் எவ்விதமாக இருக்கிறாராம் பாருங்க. அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். நம்ம செஞ்ச தவறுகளுக்கெல்லாம், நாம் செஞ்ச தப்பிதங்களுக்கெல்லாம் ஒருவேளை கடவுள் சரிக்கு சரி கட்டியிருப்பார் என்று சொன்னால், முதலாவது எங்களுக்கு தான், ஐயர்மார்களுக்கு தான். நாங்கள் ஒரு வேளை திருச்சபையார் முன்னாடி வெள்ளையான அங்கியும் போட்டு வெள்ளையாக நாங்கள் எங்களை வி ப்ரெசன்ட் அவர் செல்ஃப் வெரி ஹோலி ஆஃப் த ஹோலிஸ். ஆனால் எங்களுடைய இருதயத்தையும் சிந்தனையும் கடவுள் பார்க்கிறார், எங்களுடைய செயல்களையும் பார்க்கிறார். யாரும் இல்லாத சமயங்களே நாங்கள் பேசுகிற வார்த்தைகள், நாங்கள் நடக்கிற நடக்கைகளையும் பார்க்கிறார். பவுல் அதை தான் சொல்கிறார். நாம் ஒரு நாள் கடவுளுடைய முன்பாக வரும்போது நாம் செய்த செய்கைகள் அனைத்தும் கடவுள் அங்கே நிலைநிறுத்துவார். அங்கே நாம் நியாயத்தீர்ப்பில் நிற்பும் போது நாம் காக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டுமே தவிர அவமானப்பட்டவர்களாய் கடவுளுடைய சிறு சமூகத்தில் என்று இருக்கக்கூடாது. அதற்காகத்தான் கடவுள் நம்மை கடவுள் கொடுக்கிற சந்தர்ப்பத்திலே மனம் திரும்பி அவரோடு கிட்டி சேர்வதற்கு நம்மை கூவி அழைக்கிறவராக இருக்கிறார். அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுமுள்ள கடவுளாய் என்றும் இருக்கிறார். இன்னொரு வார்த்தை இந்த யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இருக்கிறது. 11வது வசனத்திலே 13வது வசனத்தின் கடைசி லைன், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற கடவுளாக இருக்கிறார். அப்படின்னா என்ன? ஒரு வேளை ஒரு டீனேஜ் பிள்ளைங்க நம்ம வீட்டில் இருப்பாங்க. சில நேரத்தில் பெற்றோருக்கும் அவங்களுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ரப் வரும். நம்ம சொல்கிறத வேண்டான்னு சொல்கிறத வேணும்னு செய்துட்டு வந்து நிற்பாங்க. அப்போ அப்பாவோ அம்மாவோ பேசிக்கும்போது நீங்கள் கேட்டிருப்பீங்களான்னு தெரியல, டீனேஜ் பிள்ளைங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லி பார்த்துட்டேன், நான் என்னென்ன பண்ண முடியுமோ என்னால் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டேன், ஆனாலும் என் பிள்ளை என் பேச்சை கேட்க மாட்டேன்தே என்ற ஒரு வருத்தம். பிள்ளைங்களுக்கு கேட்குற மாதிரி பேச மாட்டாங்க, அவங்களுக்குள்ளாக பேசி மன கஷ்டப்படுவாங்க. அதே ஒரு மனநிலை தான் கடவுள் இந்த இடத்திலே. தீங்குக்கு நாம் தொடர்ந்து அதே தீங்கை திரும்ப திரும்ப செய்கிற போது, அதே விழுந்து விழுந்து எழுகிற அதே ஒரு பாவத்திலும் அதே மீறுதலிலும் நாம் இருக்கிற போது அதற்கு மனஸ்தாபப்படுகிற கடவுளாய் நம்முடைய கடவுள் இருக்கிறார். ஐயோ, என் பிள்ளை இவ்வளோ அவகாசம் கொடுத்தோம், இவ்வளோ அன்பு செலுத்தியும் இன்னும் அதிலேயே இருக்குதே, என்னிடத்துல வரலையே, நித்திய வாழ்வை விட்டுட்டு வெடிப்பில் உள்ள தொட்டியை பின்பற்றி வருகிறதே, அநித்தியமான காரியங்களை பின்பற்றி இருக்கிறதே என்று மனஸ்தாபப்படுகிற கடவுளாய் இருக்கிறார். இந்த அன்பை நாம் புரிந்து கொண்டவர்களாய் இப்பொழுதே முழு இருதயத்தோடு நாம் உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் கடவுளிடத்திலே திரும்பும்படியாக இந்த லெந்து நாட்கள் அமைகிறது, நம்மை கூவி அழைக்கிறது. கடவுளுடைய கிருபை நம்மை கம்பல் பண்ணுகிறது. God's grace is compelling us to repent and to turn towards God with wholeheartedly. கடவுள் முழு இருதயத்தோடு கடவுளிடத்திலே திரும்பும்படியாக நம்மை அழைக்கிறார். தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் இன்றைக்கு நான் படித்த எனக்கு ரொம்பவும் மனத்துக்கு ஏற்ற சங்கீதம், நம் அனைவருக்கும் கூட 51ஆம் சங்கீதம். தயவுசெய்து அதை திருப்பிக் கொள்ளலாம். அதில் முதல் 4 வசனங்களை நாம் படிக்கிற போது அவர் பாருங்க எப்படி புலம்புறார். அவர் பெரிய ஒரு தீங்கை அவர் செய்கிறார், இன்னொருடைய மனைவியை எடுத்துக்கொள்கிறார், அவரை கொலை செய்கிறார். அதை யாரும் கண்டு கொள்ளவில்லை என்று அவர் துணிகரமாக, அவர்தான் பெரிய ராஜாவாய்த்து, அதிகாரமும் எல்லா படைகளும் எல்லா அதிகாரமும் அவரிடத்தில் இருக்கிறது என்று அவர் நம்பிக்கொண்டிருந்த வேளையிலே கடவுள் தம்முடைய தீர்க்கராகிய சாமுவேலை அனுப்பி அவரை எச்சரித்த போது அவர் மனஸ்தாபப்பட்டு அவர் ரட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்தார் என்று 2 சாமுவேல் புஸ்தகத்திலே நாம் படிக்கிறோம். அவ்விதமாக மனஸ்தாபப்பட்டு எழுதின தன்னுடைய கதறலை தான் இந்த 51ஆம் சங்கீதமாக நமக்கு அமைகிறது. முதல் 4 வசனங்கள் பாருங்களேன். தேவனே, உமதுடைய கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்களை
நீங்கள் என்னை சுத்திகரியும். இந்த ஜெபத்தை தான் நாம் லெந்து நாட்களிலே முழு இருதயத்தோடு கடவுளிடத்தில் கிட்டி சேருவதா என்றால் என்ன? கடவுளே, நான் உம்முடைய சமூகத்தில் வரும்போது ஒரு பாவமும் என்னிடத்திலே இருக்கக்கூடாது, முழுவதும் என்னை சுத்திகரியும். என் மீறுதல் நீங்க முழுவதும் என்னை சுத்திகரியும். 2வது வசனம் பாருங்க, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவும். என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என்ன ஒரு வார்த்தை பாருங்களேன்! என்ன ஒரு ஆன்மீக போராட்டத்தில் அவர் போராடி கொண்டிருக்கிறார். இந்த நாட்களிலே நமக்கு ஒரு பெரிய ஒரு சாத்தானின் கருவியாக எது அமைந்திருக்கிறது? என்னது? மொபைல், இல்லையா? மொபைல் இல்லை, அது இல்லாமல் பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் இருந்து அது இல்லாமல் சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல. அவங்க நம்ம பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இதை கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன், இதை கொடுத்தாதான் நான் அமைதியாக இருப்பேன், இதை கொடுத்தாதான் நான் பேசாமல் இருப்பேன், சமத்தாக இருப்பேன், இல்லையா? ஆனால் அந்த மொபைல் ஒரு நன்மையான காரியத்துக்கு தான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அந்த நன்மையான காரியத்துக்கு மாத்திரமே பயன்படுகிறதா? இல்லையே. அதில் எவ்வளவு காரியங்கள் நம்மை கெடுக்கிறதாய், கடவுளுடைய வழியிலிருந்து நம்மை விலக்கி செல்கிறதாய், நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய கண்களையும் அது மாசுபடுத்துகிற காரியங்கள் அதனோடாய் நாம் பார்த்தும் அதை மிகவும் மிகவும் என்ஜாய் செய்து நாம் அதிலே இருக்கிறோம், இல்லையா? கடவுள் தூய்மையான வாழ்விற்காக தான் நம்மை அழைத்திருக்கிறார். God has called you and us, all of us, to live a holy, upright life. தம்முடைய மக்கள், என்னுடைய குமாரன் இவர்கள் தூய்மையானவர்கள் என்று சாத்தானிடத்திலே அவர்கள் சவால் செய்கிற ஒரு கடவுளாக இருக்கிறார். ஒருவேளை நம்ம இவ்விதமான மீறுதல்களில் யாருக்கும் தெரியல, நாம் எதோ வேணாலும் பார்க்கலாம், இதற்கு தடுப்பு யாரும் இல்லை என்று நாம் ஒருவேளை கடவுளுக்கு பிரியமால் இல்லாத காரியங்களை நாம் செய்வதும் பார்த்து கொண்டும் இருந்தால், கடவுள் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற கடவுளாக இருக்கிறார். அதிலிருந்து நாம் மனம் மாற வேண்டும் என்று விருப்பமுள்ள கடவுளாக இருக்கிறார். இதில் எனக்கு இந்த சங்கீதத்தில் பிடித்த 2 வசனங்கள் 10, 11, அது நம்முடைய இந்த லெந்து நாட்களின் ஜெபமாக அமைய வேண்டும் என்று நான் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். என்ன? தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியில் என் உள்ளத்திலே புதுப்பியும். நிலைவரமான ஆவியினால் நான் ஐ எம் நாட் ஸ்டம்பிளிங், விழுந்து விழுந்து எழுகிறதல்ல, குந்தி குந்தி ஓடுகிறதல்ல. எந்த காரியத்திலே நான் மனம் திரும்பி நான் இங்கே என்னுடைய திருவிருந்திலே பங்கடையும் போது எந்த பாவத்தை அறிக்கை செய்து நான் உடன்படிக்கை பிதித்து கொள்கிறேனோ அதே பாவத்தை மீண்டும் வேண்டும் என்றே செய்து அதனுடைய இன்பத்தினால் நான் பிடிக்கப்பட்டு கடவுளுடைய பிரசன்னத்தையும் உடன்படிக்கையும் உடைத்து விடுகிற வாழ்க்கையில் இருந்து, கடவுளே எனக்கு நிலைவரமான ஆவி என்றால் நான் பரிசுத்தனாய் வாழ்வதற்கு நான் வைராக்கியம் கொள்கிற ஒரு ஆவியை கடவுள் எனக்கு தாரும் என்ற உள்ளத்தை நாம் வேண்ட வேண்டும். இந்த லெந்து நாட்களிலே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். நம்முடைய இருதயம், சிந்தை, நடக்கை, பேச்சு எல்லாமே சுத்தமாக இயேசு கிறிஸ்து அவரை நாம் பின்பற்றுகிறவரானால் இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை நம்மில் இருக்க கடவுள் விருப்பமுடையவராக இருக்கிறார். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்னை பொறுப்பையும். அதுக்கு அடுத்து பாருங்க, பாவம் நாம் செய்கிற போது என்ன பண்ணுதான்? அது அடுத்த வசனத்தில் கடவுளுடைய சமூகத்திலிருந்து நம்மை பிரித்து தள்ளி விடுகிறதா. 11வது வசனத்தில் தாவீது சொல்லுகிறார் பாருங்க, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். நாம் துணிகரமாக கடவுள் வேண்டாம் என்று சொல்லுகிறவைகளை செய்கிறவர்களானால் நம் உள் இருந்து செயல்படுகிற பரிசுத்த ஆவியானவர் இஸ் so gentle,
அவர் நம்மை விட்டு நம்மில் உள்ளிருந்து அகன்று விடுவார். நம்மை நாமே நமக்கு உள்ளாக அது தெரியாது. சவுலுக்கும் தாவீதுக்கும் இருந்த வித்தியாசம் அதுதான். கடவுளுடைய ஆவியானவர் அவருக்குள் இருந்து செயல்பட்டு ஒரு மகத்துவமான ராஜாவாக வல்லமை நிறைந்த நபராக சவுலை பயன்படுத்தின கடவுள், அவர் மீறி கடவுளுடைய வார்த்தையை கடைபிடிக்காமல் சென்றதினாலே தூய ஆவியானவர் அவர்களுக்கு எடுப்பட்டார். அந்த இடத்துல என்ன ஆச்சா, அசுத்த ஆவி அவர்களுக்குள்ள வந்தது. தீமையான காரியங்கள் தொடர்ந்து அவன் செய்து அவரே தனக்கு தானே. யூ நோ ஹவு சால் டைட்? முதல் ராஜாவாகிய இஸ்ரவேலுக்கு ராஜாவாக வந்தவர், he committed suicide. அவர் தன்னுடைய பட்டயத்தை நிறுத்தி அதற்குள்ளாக அவர் அதிலே விழுந்து மாண்டு போனார். தூய ஆவியாகிய கடவுள் நம்மத்திலிருந்து எடுபடும் போது நம்முடைய வாழ்வு மிகவும் கொடுமையானதாக இருக்கும். அதனால்தான் தாவீது சொல்லுகிறார், அதை ரட்டுடுத்தி சாம்பலிலிருந்து அழுது புலம்பி அவர் கத்துகிறார், கடவுளே உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதிரும், உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும், உம்முடைய ரட்சண சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிறது, உள்ளத்தின் களி கூறுதல், அந்த மகிழ்ச்சி ஒருவராலும் எப்பொழுதும் எடுத்து கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. அதனுடைய அனுபவம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த ஜெபத்தை நாம் இந்த லெந்து நாட்களிலே செய்து நாம் கடவுளிடத்திலே திரும்புவதற்கு கடவுள் எதிர்பார்க்கிறார். நாம் வஸ்திரங்களை அல்ல, சடங்குக்காக நாம் இந்த லெந்து நாட்களை மற்றவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்று நாம் இந்த லெந்து நாட்களை ஆசரிப்பவர்களாக அல்ல, நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் இந்த லெந்து நாட்களை கடவுளுக்கு எது பிரியமோ கடவுளிடத்திலே முழு இருதயத்தோடு நாம் திரும்பி வருவதற்கு கடவுளை எதிர்பார்க்கலாம். நாம் படித்த அந்த நற்செய்தி பகுதியிலே 3 காரியத்தை இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கண்டித்து உணர்த்துகிறார். முதலாவது, அவர்கள் எவ்விதமான உபவாசத்தை உபவாசிக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு கற்றுத்தருகிறார். 16வது வசனம், மத்தேயு 6:16 எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம் தயவுசெய்து. இன்னொன்று 2 வசனத்தை மாத்திரம் வாசித்து இந்த தியானத்தை முடிப்போம். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாக இராதே, அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். 14வது வசனம் 17வது வசனம், நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணும் பொருட்டாக அல்லாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு காணும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், we be tempted to show ourselves how we are fasting இல்லையா? ஏன் இன்னைக்கு ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்கன்னு வேலை ஸ்தலத்தில் கேட்டால், இல்லை ஒன்றும் இல்லை சும்மா தான் சொல்லிட்டு போகலாம். இல்லை, நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறேன். எங்கள் கிறிஸ்டியன்ஸ் நாங்கள் 40 days நாங்கள் ஃபாஸ்டிங் இருக்க போகிறோம். எவ்ரி டே நாங்கள் எவ்ரி ஃப்ரைடே நாங்கள் எதையும் சாப்பிட மாட்டோம், ஒன்லி இன்டர்மிட்டன்ட், ஒன்லி லிஃப்ட் கிட். அதெல்லாம் கேட்டாங்களா அவங்க? When we do that, we are taking the credit which belongs to God. கடவுளுக்கு உண்டான கனத்தையும் மதிப்பையும் மாண்பையும் நாம் எடுத்துக்கொள்கிறோம். அந்த உபவாசத்திற்கு அர்த்தம் இல்லாமல் போகிறது என்று நான் சொல்லலை. இயேசு கிறிஸ்து என்னுடைய திருமறையிலும் நம்முடைய அனைவருடைய திருமறையிலும் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை நான் படித்து கொண்டிருக்கிறேன். உபவாசிக்கும் போது நமக்கும் கடவுளுக்குமான உறவு அது. நாம் கடவுளோடு இடைப்படுகிற சீர்பொருந்துகிற ஒரு காரியத்தை மற்றவர்கள் அறிய வேண்டும் என்ற அவசியம் இல்லையே. Why we have to tell that? 2வது காரியம் பாருங்க, ஜபத்தை புரிந்து கொள்ளும்போது 6வது வசனம், நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பதில் அளிப்பார்.
சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், இட்ஸ் ஆல்சோ ஒன் மோர் டெம்டேஷன். குரூப் ப்ரேயரில் இருக்கும்போது நிறைய நேரம் ப்ரேயர், நிறைய வார்த்தைகளை குறித்து ப்ரேயர் பண்ணால் நம்ம மற்றவங்களை, ஐயோ இந்த சிஸ்டர் பாரு, இந்த ஆன்ட்டி பாரு, இந்த அங்கிள் பாரு எவ்வளோ நல்லா ஜெபம் பண்ணுறாங்க என்று மற்றவர்களிடத்திலே ஒரு நன்மதிப்பை பெறுவதற்கு நாம் ஜெபிக்கிறோம். ஒரு டெம்டேஷன் நமக்கு உண்டு. இயேசு கிறிஸ்து எங்கனாலையும், நம்ம 4 நற்செய்தி பகுதி இருக்குது இல்லைங்களா, எங்களாலும் நீண்ட ஜெபம் அந்த கெத்செமனே தோட்டத்தில் தவிர, அது அவருக்கும் பிதாவுக்குமானதை யோவான் நற்செய்தி நூலில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை தவிர வேறு எங்கேயாவது நெடும் ஜெபத்தை செய்தாரா? இல்லை. பெரிய அற்புதங்கள் செய்கிற போதும் ஒரு வார்த்தை ஜெபந்தான். ஏன்? அவருக்கும் கடவுளுக்குமான அந்த உணர்வு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருந்தது. The fellowship which Jesus had with his Father, the Heavenly Father, was always continuing 24/7 inside him. அதனாலே அவருக்கு நெடும் ஜெபம் அவசியமற்றதாக இருந்தது. அந்த ஒரு ஃபெலோஷிப் தான் கடவுள் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். Are we having such fellowship? நாம் போகிற போதும், நடக்கிற போதும், வருகிற போதும், உறங்குகிற போதும், நாம் சமைக்கிற போதும், நாம் என்ன வேலை செய்கிற போதும் கடவுளுடைய வசனமும் கடவுளுடைய ஜெபமும் நம்முடைய இருதயத்திலும் சிந்தனையும் ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு வாழ்வு மிகவும் மிகவும் மகிழ்ச்சிகரமான வாழ்வு. அது நமக்கும் கடவுளுக்குமானது. இந்த உலகத்துக்குள்ளாக, நம்ம உள்ளத்துக்குள்ளாக ஓடுகிற இந்த ஜெபத்தை பார்த்து கடவுள் வெளியே நம்மை ஆசீர்வதிப்பதை மற்றவர்கள் கண்டு கடவுளை போற்ற வேண்டும். உங்கள் நற்செய்களை கண்டு, நற்செயல்களை கண்டு கடவுளை மற்றவர்கள் போற்ற வேண்டும் தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதற்கு அடுத்து பாருங்க, 3வது வசனம். 3 காரியங்களை நாம் இந்த லெந்த நாட்களை செய்கிறோம்னா, ஒன்று ஃபாஸ்டிங், ஒன்று ப்ரேயர் அண்ட் ஆல்ம்ஸ் கிவிங். 3வது ஈக்குவலி, ப்ரேயருக்கு ஈக்குவலாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் தரப்பட வேண்டிய ஒரு காரியம் என்ன? ஆல்ம்ஸ் கிவிங். நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வது. அப்போ இங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பாருங்க, 3வது வசனத்தில், நீயும் தர்மம் செய்யும்போது, அதாவது உதவி செய்யும்போது, உன் தர்மம் அந்தரங்கத்தில் இருக்கிற அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்வது உன் இடது கையை அறியாது இருக்க கடவுள். ரீசெண்டாக கோவிட் வந்துச்சு இல்லையா, 2020 இல்லை 2020 to 2022. நிறைய சர்ச்சு என்ன பண்ணாங்க, நிறைய பேர் நிறைய ப்ரொவிஷன்ஸ் கொடுத்தாங்க. கூடவே ஒன்றும் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க செய்கிறாங்க, கரெக்ட், அந்த இதில் இருக்குது. ஆனால் நான் அதில் சற்று கொஞ்சம் வேறுபடுகிறேன். நாம் செய்கிற காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்லுவது எந்த விதத்திலே நியாயம்? ஒருவேளை நாம் என்னென்ன காரியங்களை கடவுளத்தில் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை கடவுள் ஒருவேளை அங்கே இருக்கிற தேவதூதர்களுக்கும் மற்ற நபர்களுக்கும் சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? Do we really like that? இப்பொழுதும் அநேக ஆலயங்கள், சர்ச் ஆர்கனைசேஷன், they are doing it. வாட்ஸ்அப் புலனத்தில் பார்க்கும்போது, நாங்கள் இந்த இதுக்கு போனோம், நாங்கள் இதை செய்தோம், நாங்கள் இதை புடவையை கொடுத்தோம். இல்லை, கடவுளுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறது, உங்கள் வலது கை செய்வது இடது கைக்கே தெரியக்கூடாதுன்னா எவ்வளோ சீக்ரெட்டாக நம்ம கொடுத்து, இவங்க தான் கொடுத்தாங்களான்ற கூட தெரிந்து இருக்கக்கூடாது. அப்படி கொடுக்கிற போது தான் அந்தரங்கத்தில் செய்த நம்முடைய கிரிகளை பார்த்து கடவுள் நம்மை வெளியரங்கமாய் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராம். பொழுது முதலாவது கடவுளிடத்திலே நாம் முழு இதயத்தோடு திரும்ப வேண்டும், இப்பொழுதே திரும்ப வேண்டும். ஏனென்றால் கடவுள் இரக்கமும் உருக்கமும் மீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள கடவுள். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற கடவுளாயிருக்கிறார். அவள் நம்மை எப்பொழுதும் அழைத்து கொண்டே இருக்கிறார். இப்பொழுதே காலம் தாழ்த்தாமல் இந்த நாட்களை பயன்படுத்தி நாம் மனம் திரும்ப அழைக்கப்படுகிறோம். நாம் உபவாசம் பண்ணும்போது கடவுளுக்கு மாத்திரமே அறிகிற உபவாசமாய் இருக்கும்படியான உபவாசத்தை கடவுள் எதிர்பார்க்கிறார். நாம் இறைவேண்டல் செய்கிற போது மற்றவர்களிடத்திலே இந்த ஆன்ட்டியோ அங்கிளோ எவ்வளோ நல்லா ஜெபம் பண்ணுறாங்கன்ற அந்த பாராட்டலை பெறுவதற்காக அல்ல, கடவுளிடத்திலே உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபம் பண்ணுகிறவர்களாய் நாம் இருக்க கடவுள் விரும்புகிறார். நாம்
நம்முடைய கொடைகளை கொடுக்கும்போது, தர்மம் செய்யும்போது கடவுள் மாத்திரமே அறிவதற்கு அந்த கொடையை கொடுப்பதற்கு கடவுள் எதிர்பார்க்கிறார். கடைசியாக ஒரே ஒரு வசனம், ஏசாயா 58:3, 6, 7 இந்த வசனங்களை மாத்திரம் நாம் படித்து நாம் இந்த சிந்தனையை முடிப்போம். ஏசாயா 58. அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கடவுள் எது உண்மையான உபவாசம் என்பதை அங்கே எழுதி வைத்திருக்கிறார். 3வது வசனம் நான் படிக்கிறேன் பாருங்க. நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமத்தை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இது என்ன? கடவுள் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசுகிற வார்த்தைகள். மக்கள் உபவாசம் பண்ணும்போது கடவுள் ஏன் பார்க்கறதில்ல? நான் எங்கள் உடலை ஒடுக்கும்போது கடவுள் ஏன் அதை கண்டு கொள்வதில்லை என்று கடவுள் மேல் குற்றம் சாட்டுகிறார்களாம். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 3வது வசனத்தின் கடைசி பகுதி பாருங்க. 6வது வசனம் பாருங்க. எது உண்மையான உபவாசம் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக மக்களுக்கு அவர் சொல்லுகிறார். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணியல்களை நெகிழ்கிறதும் நொறுக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கு விடுகிறதற்கும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமியானவர்கள் வீட்டிலே சேர்த்து கொள்வதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருப்பதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். இப்படி செய்கிறதுனால் கடவுள் என்ன செய்வாராம்? 9வது வசனம். அப்படி நாம் செய்தால் அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிப சொல்லையும் நீ உன் நடுவில் இருந்து அகற்றி. அப்படி போகும் கடவுளுடைய ஆசீர்வாதம். 11வது ஆசீர்வாதத்தை 11வது வசனத்தில், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகள் எல்லாம் நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பாய், வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய். இந்த ஆசீர்வாதங்கள் நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் கடவுள் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பையும் கடவுள் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற அந்த பக்தியுள்ள வாழ்வையும் வாழ்வதற்கு கடவுள் இந்த நாளிலேருந்து நம்மை அழைக்கிறார். தாமதப்படுத்த வேண்டாம். கடவுள் மன்னிப்பதில் வல்லவராயிருக்கிறார். மன்னித்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். நாம் சடங்கிற்காக இந்த உபவாச நாட்களே அல்ல, நாம் முழு இருதயத்தோடு கடவுளிடத்திலே திரும்பி கடவுளிடத்திலே நாம் அறிக்கை செய்கிற போது அவர் எல்லா தீங்குக்கும் நம்மை நீங்களாக்கி நம்மை மன்னித்து ரட்சிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். விதமான தூய்மையான வாழ்வு இந்த ஒரு சந்தையின் நாட்களிலே நம்மை அர்ப்பணித்து வாழ்வதற்கு எல்லாம் வல்ல கடவுள் நமக்கு துணை செய்வாராக. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தையும் சிந்தனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி காப்பதாக. ஆமென்.